போடுறா மாற்றி ஒயர் மாற்றி ஆப்ரேஷன் சார் ஸோ எல்லாரும் ஓகே ஆன் த ஸ்விட்ச் பெட்டை வந்து சார் going shutter button. Display will on for shutter. Okay, put it. Seconds. Next, water and the motor. This is on. Water will on. Heat will on. Rotation will be positive. சரி டக்குனு போது போது பிடிக்கிறதுக்குள்ள போயிடும் வழி ஆனாலடா உள்ளார் வாங்க கடைசியாக வச்சுட்டு இருக்குங்க பேட்டரி வேறு டவுன் ஆகிடுச்சு நம்மளால் போட்டு நாங்கள் ரொம்ப யூஸ் பண்ணோம் வீடியோ எடுத்துக்கங்க நான் கழிச்சு விட்டுருக்கேன் எங்கள் பேட்டரி டவுன் ஆகிருந்தாங்க ஃபஸ்ட்டு வந்து ஷட்ரு 30 செகண்ட் ஆகும் அது நம்ம மாற்றில ப்ரோக்ராம் நான் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் நான் 5 பேடு தான் நான் கால்குலேட் பண்ணிக்கிறேன் 5 பேடு கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் 2 செகண்ட் 30 செகண்ட் இப்போ 2 பேட் போட்டுருக்கோம் 1.5 பேட் போட்டுருக்கோம் அந்த பேட்டரி கொஞ்சம் டவுன் ஆகிடுச்சு நீங்கள் சார்ஜ் பண்ணுறேன் பேட்டரி கடை கொடுத்து சார்ஜ் பண்ணுறேன் அதுக்கடுத்து இப்போ இல்லாமல் இந்த பாருங்கள் வாட்டர் வரும் பாருங்க வாட்டர் வருதா அப்போ அந்த உள்ளே இருக்க பிளட் எதாவது இருந்துச்சுன்னா இந்த ட்ரம்மில் வந்து இது வந்து வெளியே வரும் கொஞ்சம் லேட் ஆகும் அந்த உடனே வெளியே வராது அடுத்த ட்ரம்மில் அந்த கீழே ஒரு நாசு வச்சுருக்க மாதிரி பாட்டத்தை ஒன்று வச்சுருக்கோம் இதுவும் அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து 30 செகண்ட் இருக்கும் ட்ரையருக்கு மட்டும் 60 செகண்ட் வச்சுருக்கு ஏன்னா அது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இப்போ ட்ரையர் ஆன் ஆகிடும் இப்போ இந்த இது ஆஃப் ஆகிடும் இந்த ப்ளேயர் ஓடும் பாருங்க ப்ளேயர் சுற்றி இந்த ப்ளோயரும் ஹீட்ரு போடும் ப்ளோயர் சுற்றிட்டு இருக்கு ப்ளோயரு ஹீட்ரு அந்த இது இந்த சென்டரில் ஒரு பீஸ் வச்சுருக்கோம் இல்லையா இந்த கிரைண்டர்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா உள்ள இருக்க பீஸ் வந்து பிரிச்சு விடுறது தான் அந்த சென்டரில் வந்து சுற்றி திருவேன்னு சொல்லுவாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா அது ஃபுல்லாக வந்து அந்த ஏர் வந்து ட்ரை ஏர் உள்ளே போயிட்டுருக்கு கை வச்சு பார்த்தோம்னா தெரியாது வேறு ஹீட்டரை தொட்டு பார்த்தீங்கன்னா அப்போ தெரியும் ஹீட் ஆகிட்டுருக்கு ஹீட்ரு ப்ளோ ஏர் இது வந்து 60 செகண்ட் வச்சுருக்கோம் ஏன்னா ட்ரையர் வந்து கொஞ்சம் ரொம்ப நேரம் ஓடணும் ட்ரை பண்ணுறப்ப இது ஓடாது ஒன்றியே தண்ணி போயிட்டு வந்து ட்ரை ஆகாதுல்ல இந்த ஸ்மெல் தெரியுதா ஹீட்ரு ஸ்மெல் வருதா வருதாங்களா இப்போ வந்து இப்போ நீங்கள் வந்து இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு தான் கையை உள்ளே விடணும் நீங்கள் வாட்ட கையை உள்ளே விட்டுறக்கூடாது சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு உள்ளே கையை விட்டு அந்த உள்ள ஃபோம் இருக்கு இல்லைங்களா இந்த வேஸ்ட்டெல்லாம் இருக்கு இல்லைங்களா அந்த வேஸ்ட்டெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் இந்த பக்கத்தில் கொண்டு போனால் இந்த ஹீட்ரு ஹீட்டாக இருக்குது பார்த்து போகணும் இது மாதிரி எடுத்துக்கணும் இதான் ரீசர்க்குலேஷன்
இங்கே இருக்குது இந்த பஞ்சு இருக்குது. Gel separate. Gel also set separately it will come. இன்னும் ஒன்லி ஃபோம் தான் நம்மளுக்கு வேணும். நம்மளுக்கு இந்த இதெல்லாம் வந்து வேஸ்ட்டு கீழே போடணும். இதெல்லாம் வெளியே எடுத்த பிறகு இதெல்லாம் வெளியே போட்டுட்டு இந்த ஃபோம் மட்டும்தான் ரீசர்க்குலேட் பண்ணுவாங்க. இந்த ஃபோம் இருக்கு இல்லைங்களா, அந்த ஃபோமை மட்டும்தான் அடுத்த கேக் இருக்கு இல்லையா, கேக்கில் இன்செர்ட் பண்ணி புதுசாக பண்ணணும். இந்த ஃபோம் வர்றது தான் நம்ம கான்செப்ட். இந்த பேடில் இருக்க இந்த ஃபோம் சென்டரில் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபோம் தான் நம்மளுக்கு ரீசர்க்குலேஷன். இந்த ஃபோம் தான் இன்னும் ட்ரை ஆகலை, அதனால் நமக்கு வர மாட்டேங்குது. ட்ரை ஆச்சுன்னா அது வரும். இந்த தான் இந்த ஃபோம், இந்த துணி கிடையாது, வெளியில் இருக்க அந்த ஃபோம் மட்டும் தான் கான்செப்ட். இதைத்தான் நம்ம அடுத்த கேக்கில் வச்சு ரீசர்க்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? இதெல்லாம் வேஸ்ட்டு, இந்த துணியெல்லாம் கீழே போட்டுருணும். இந்த ஃபோம் மட்டும் தான், இந்த கேக்கை மட்டும் தான் எடுத்து ரீசர்க்குலேட் பண்ணணும். இதான் வந்து கான்செப்ட். இது கொஞ்சமாக இருக்குன்னா அங்கிட்ட இருக்குது, அது கை உள்ளே விட்டுனா ஹீட்டர் இருக்குது. ஹீட்டில் கை வச்சோன்னா அப்புறம் ஹீட் கை பொத்து போயிடும். சரிங்களா? ஏன்னா அந்தளவுக்கு ஹீட்டு பக்கத்தில் வச்சா தான் நியரஸ்ட்டாக இருந்தால் தான் உங்களுக்கு ட்ரை ஆகும். ஏன்னா ட்ரை ஆகாது. இதான் அவுட்புட். இந்த இடத்துல இதில் வந்து ரீசர்க்குலேட் பண்ண வந்து பை 6 hours. ஸோ பேட்டரி சார்ஜிங் பை 6 hours, இந்த பேட்டரி ரன் ஆன் 40 minutes. இந்த மெஷின்